தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தவிக தலைவர் விஜய் கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதற்கு சான்றாக நாள்தோறும் குற்ற சம்பவம் அதிகரித்து வருகின்றன. தலைநகர் சென்னையில் அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகமே அதிர்ச்சியில் வளர்ந்துள்ளது. சென்னை அடையாறு பகுதியில் காவலாளியாக வேலையை பார்த்து வந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளியும் அவர் மனைவியும் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தண்டனத்தில் அரசு கல்லூரி கேண்டீனில் பணிபுரிந்த இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கின்றது. இச்சம்பவங்கள் கடும் கண்டனத்துக்குரியவை. தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பிழைப்புக்காக தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற சூழலை தான் இந்த குறிப்பாக இந்த கபட நாடக திமுக அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது. கொள்ளை அடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களை தடுப்பதிலும் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதிலும் இந்த ஆட்சியால் கவனம் செலுத்துவதில்லை. இருப்பதால் கல்வி நிறுவனங்களில் பெண்களுக்கு எதிரான கல்வி பாலியல் வன்கொடுமைகள் சம்பவங்கள் அதிகரித்தன. குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது அரசு மெத்தன போக்கை கண்டுபிடிப்பதால் பொது குற்றங்களில் ஈடுபட சமூக விரோதி கும்பங்களுக்கு துணிச்சல் வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை விட்டுத்தர உடனடியாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் முதல்வர் அவர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பெண்களுக்கு குறிப்பாக பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்று எந்த குமராலும் குறை சொல்ல முடியாத ஆட்சிதான் வாய்க்குசாமல் பொய்யை திரும்ப திரும்ப கூறுகிறார். ஆட்சியின் இறுதி நாட்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் முதல்வர் இனி வரும் கொஞ்சம் நாளிலாவது சட்ட ஒழுங்கை பாதுகாக்க அவர் தேவையான நடவடிக்கை மேற்க வேண்டும். மக்களுக்கு எதிரான மக்களுக்கு கொஞ்சமும் பாதுகாப்பே இல்லாத இந்த வெற்று விளம்பர மாடல் ஆட்சிக்கு முடிவை எழுத மக்கள் தயாராகிவிட்டது. பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக தொடர்ந்து திமுக விமர்சனம் இல்லாமல் குறிப்பாக பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தவிக தலைவர் விஜய் கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதற்கு சான்றாக நாள்தோறும் குற்ற சம்பவம் அதிகரித்து வருகின்றன. தலைநகர் சென்னையில் அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகமே அதிர்ச்சியில் வளர்ந்துள்ளது. சென்னை அடையாறு பகுதியில் காவலாளியாக வேலையை பார்த்து வந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளியும் அவர் மனைவியும் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தண்டனத்தில் அரசு கல்லூரி கேண்டீனில் பணிபுரிந்த இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கின்றது. இச்சம்பவங்கள் கடும் கண்டனத்துக்குரியவை. தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பிழைப்புக்காக தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற சூழலை தான் இந்த குறிப்பாக இந்த கபட நாடக திமுக அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது. கொள்ளை அடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களை தடுப்பதிலும் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதிலும் இந்த ஆட்சியால் கவனம் செலுத்துவதில்லை. இருப்பதால் கல்வி நிறுவனங்களில் பெண்களுக்கு எதிரான கல்வி பாலியல் வன்கொடுமைகள் சம்பவங்கள் அதிகரித்தன. குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது அரசு மெத்தன போக்கை கண்டுபிடிப்பதால் பொது குற்றங்களில் ஈடுபட சமூக விரோதி கும்பங்களுக்கு துணிச்சல் வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை விட்டுத்தர உடனடியாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் முதல்வர் அவர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பெண்களுக்கு குறிப்பாக பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்று எந்த குமராலும் குறை சொல்ல முடியாத ஆட்சிதான் வாய்க்குசாமல் பொய்யை திரும்ப திரும்ப கூறுகிறார். ஆட்சியின் இறுதி நாட்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் முதல்வர் இனி வரும் கொஞ்சம் நாளிலாவது சட்ட ஒழுங்கை பாதுகாக்க அவர் தேவையான நடவடிக்கை மேற்க வேண்டும். மக்களுக்கு எதிரான மக்களுக்கு கொஞ்சமும் பாதுகாப்பே இல்லாத இந்த வெற்று விளம்பர மாடல் ஆட்சிக்கு முடிவை எழுத மக்கள் தயாராகிவிட்டது. பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக தொடர்ந்து திமுக விமர்சனம் இல்லாமல் குறிப்பாக பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு விமர்சனம் செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.